நம்மளோட ஸ்தூல சரீரம் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுதோ அந்த விஷயங்களை சில மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்மளோட சூக்ஷ்ம சரீரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுதா? ஏன்னா செத்து போனவங்களோட ஆன்மாக்களோ இல்லை பிரெயின் டெட்டான கோமா பேஷண்ட்ஸோட ஆன்மாக்களோ நம்மளை காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப நார்மலான ஒன்று தான். நம்மள பல பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்போம். ஆனால் இந்த நிமிஷம் உயிரோடு இருக்கிற ஒரு பர்சன் இன்னும் சில மணி நேரத்தில் செத்து போயிடுவார் அப்படிங்கிறது அந்த பர்சனுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட நபரோட ஆன்மா ஸ்பிரிச்சுவலி இவால்வ்டு பர்சன்ஸை காண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்கும். பிலீவ் இட் ஆர் நாட், இட் ஹேப்பன்ட். டாக்டர் ரேவதியோட லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரேவதி தமிழ்நாட்டில் நம்ம ஊர் ஜிஹெச்சில் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இன்சிடெண்ட் நடந்த அன்னைக்கு அவங்களுக்கு நைட் டியூட்டி போட்டிருந்துருக்காங்க. நைட் டியூட்டினா ஓபி பார்க்க வேண்டாம்ல, இன்பேஷண்ட்ஸ் பார்க்கணும், எமர்ஜென்சி கேசஸ் எதாக இருந்தால் அட்டன் பண்ணணும். ஸோ இவங்க ரவுண்ட்ஸ் போயிட்டு இன்பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆன்கால் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு 4 மணிக்கு ரேவதிக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல யார் வரானா 2 பேர் வராங்க. அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்ல சிவியர்லி இன்ஜூர்ட் பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க 2 பேரும் நிற்கிறாங்க. தலையில ரத்தமாக வருது, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, ரொம்ப அடிபட்டிருக்கு, உடம்பு ஃபுல்லாக காயங்களாக இருக்குது, பாடியில் சில பார்ட்ஸ் செதஞ்சு போன மாதிரி இருக்குது. இந்த மாதிரி 2 பர்சன்ஸை பார்க்கும்போது ரேவதிக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது. அப்படி இவங்களால எழுந்திரிச்சு நடந்து வர முடியுது. இவ்வளோ அடிப்பட்டவங்களால உட்காரக்கூட முடியாது, இவ்வளோ ப்ளீட் ஆகுது, இவங்க எப்படி வந்தாங்க, வெளியில் இருக்க சிஸ்டர்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு இவங்களுக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்கும்போது அந்த 2 பேரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வாய் திறந்து பேசல, ஆனால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இந்த செகண்டில் அவங்களுக்கு முழிப்பு வந்துடுது. முழிச்சு பார்த்தா மணி 4 மணி. இவங்க வாட்ச்லேயும் டைம் 4 மணி தான். அந்த ரூமில் இவங்களை தவிர வேறு யாருமே இல்லை. மற்ற டாக்டர்ஸும் நைட் டியூட்டி பார்க்குற டாக்டர்ஸ் இருப்பாங்களா, ஆனால் இந்த நிமிஷம் யாருமே இல்லை. அப்போ ரேவதி என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகி எமர்ஜென்சி கேஸ் ஏதாவது வந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க பேசுகிற அந்த பரபரப்பான சத்தம் தான் நமக்குள்ளே போயிட்டு இப்படி கனவு மாதிரி வந்திருக்கு, என்னடா நம்ம இப்படி தூங்கிட்டு போய் சொல்லிட்டு அவங்க வேகமாக வெளியே போய் பார்த்துருந்துருக்காங்க. பார்த்து அங்கே இருந்த சிஸ்டர்கிட்ட கேட்கும்போது ஆக்சிடென்ட் கேஸ் எமர்ஜென்சியில் யாருமே வரல டாக்டர் அப்படின்றாங்க. சரி, மற்ற 2 டாக்டர்ஸ் எங்கன்னா அவங்க ரவுண்ட்ஸ் போயிருக்காங்கன்னு சொல்லும்போது இவங்களும் கிளம்பி அவங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறாங்க. போயிட்டு திருப்பி வரும்போது மணி ஒரு 5:30 ஆயிடுது. ஆனால் அது வர ரேவதியோட மைண்டுக்குள்ளே இந்த கனவு ஓடிட்டே இருக்கு. இது ஒரு சாதாரண கனவு அப்படின்ற மாதிரி இவங்களால இக்னோர் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருந்திருக்கு அவங்களோட கனவு. 5:30க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்து தூங்குறாங்க. எந்திரிக்கும் போது மணி 8 மணி. ஐயோ, 8 மணி வரைக்கும் நம்ம தூங்கிட்டோமா அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல நீ தலைவலின்னு சொன்னீல, அதனால நாங்களே பேஷண்ட்ஸ் பார்த்துட்டோம், நீ இன்னும் கொஞ்சம் நேரம் வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸில் சொல்கிறாங்க. இல்லை நான் இப்போ பெட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்கிறாங்க. அந்த நாள் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ மார்னிங் ஒரு 9:30 10 அந்த மாதிரி இருக்கும்போது போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஆக்சிடெண்ட்டில் செத்து போன 2 பேரோட பாடி எடுத்துகிட்டு வந்தோம்ல, அவங்களுக்கு சீக்கிரமாக போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்றாங்க. இவங்க ஓகே ஃபைன், நம்ம ப்ரொசீஜர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சரிக்கு போகும்போது ரேவதிக்கு ஒரு ஷாக்கு. என்னென்னா, அங்கே இருக்க அந்த 2 பாடி யாருன்னா இவங்க கனவுல வந்தாங்களே 2 பேர், அவங்க தான். இப்போ ரேவதி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க செத்து போயிட்டாங்க, செத்து போனவங்களோட ஆவி நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டு இருந்திருக்கும் போல இருக்குது. அதுதான் நமக்கு இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக அந்த கனவு இருந்திருக்கு. இது யூஸ்வல் தானே, செத்து போன ஆவிங்க நம்மக்கிட்ட அடிக்கடி பேசுறது அது நார்மலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அதில் ஒரு பாடியோட ஷர்ட்டை கழட்டும் போது அந்த ஷர்ட் பேக்கெட்டில் ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது. அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு ஷாக்கு. ஏன்னா அது என்ன பேப்பர்னா, ஏடிஎம்லேருந்து காசு வித்ட்ராயல் பண்ணுறதுக்கான ஸ்லிப்பு வரும்ல, சீட்டு ரெசிப்ட், அந்த பேப்பர் தான். அதில் டேட்டு இன்னைய டேட்டும் டைம் 4:30 போட்டிருக்கு. இவங்களுக்கு இப்போ யோசிக்கிறாங்க, அவங்க கனவு கண்டது 4 o'clock. கிளாக்கை பார்த்தாங்க, வால் கிளாக்கும் சரி இவங்களோட வாட்சும் சரி 2மே 4 மணிக்கு கட்டுச்சு. ஆனால் இந்த பர்சன் காசை எடுத்தது 4:30 மணி. அப்போ 4:30 மணி வரைக்கும் அவங்க உயிரோடு தான் இருந்திருக்காங்க. 4:30 மணி வரைக்கும் உயிரோடு இருந்த ஒரு பர்சன் எப்படி 4 மணிக்கு அடிபட்ட மாதிரி என்கிட்ட ஹெல்ப் கேட்க முடியும்? இவங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்திருக்கு. அந்த சரி எவ்வளோதான் கன்ஃபியூஸ்டாக இருந்தாலும் அவங்க வேலையை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அந்த 2 பேரும் செத்து போனது காலையில் 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள. இவங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. 6 மணிக்கு செத்து போன ஒரு பர்சன் 4 மணிக்கு எப்படி என்னோட கடவுளை வர முடியும் அப்படின்னு ரேவதிக்கு குழப்பமாகவே இருந்திருக்கு. அவங்க போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு வெளியே அவங்க ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்குறாங்க, இந்த ஆக்சிடென்ட் கேஸை யார் அட்டன் பண்ணது,
போலீஸ் மட்டும்தான் கூட வந்தாங்களா இல்லை வேறு யாராச்சும் வந்தாங்களா அப்படின்ன போது அந்த சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, ஒரு டியூட்டி டாக்டர் தான் அட்டன் பண்ணி இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மார்ச்சரியில் போய் நாங்கள் தான் வச்சோம். கூட வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காரு, அவரு தான் கூட வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரேவதி வந்து அங்கே பார்க்குறாங்க. அங்கே ஒரு பர்சன் வந்து தரையில் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் யாருன்னா அவர் தான் செல்வம். இப்போ ரேவதியே போயிட்டு செல்வத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப க்யூரியஸாக இருந்ததுனால என்னதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரேவதியே செல்வத்துக்கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செல்வம் வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. செல்வமும் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட வேலை பார்க்குற ஒருத்தருக்கு சேலத்தில் வந்து கல்யாணன்றதுனால இவங்க அன்னைக்கு முத நாள் நைட்டு கிளம்பி காரில் ட்ராவல் பண்ணி சென்னையிலேருந்து சேலம் வந்துட்டு இருந்திருக்காங்க. கிளம்பும் போதே ஒரு லேட் நைட்டாக தான் ஆயிடுது. அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 4 மணி போல் ஒரு டீ பிரேக் எடுக்கலான்னு அவங்க காரை நிறுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஏடிஎம் போயிருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏடிஎம் போயிட்டு பணம் எடுத்துகிட்டு பெட்ரோல் போட்டுட்டு டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இவர் ஃப்ரெண்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்தவர் ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம வண்டியை போட்டுட்டு எங்கேயாச்சும் நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுக்கலாம், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவரோட இன்னொரு ஃப்ரெண்டும் அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்து வந்தவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ஏதோ நம்ம கல்யாணத்துக்கு தான் போகிறோம், ஆனால் மனசு ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்குது, இனம் புரியாத ஒரு துக்கமாக இருக்குது என் மனசுக்குள்ளே. அது எனக்கு அந்த ஃபீலை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இருந்துட்டு போகலாம், ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது, விடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த செல்வம் தான் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம ஸ்பீடாக போயிட்டோம்னா அங்கே கல்யாணத்தை அட்டன் பண்ணிவிட்டு அந்த மண்டபத்திலே தான் நிறைய ரூம் எல்லாம் இருக்கும்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு ரூம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, நம்ம அங்கே போய் கூட நல்லா படுத்து தூங்கிக்கலாம், நீங்கள் இந்த மாதிரிலாம் சும்மா பேசிகிட்டு இருக்காதீங்க, நம்ம சீக்கிரமாக கிளம்புவோம், இல்லாட்டி மார்னிங் காலையில் கல்யாணத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த செல்வம் சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் 2 பேர் வந்து வெயிட் பண்ணலான்னு சொன்னதுனால மெஜாரிட்டி வின்ஸ் அவங்க காரை வந்து ஒரு 4:30 அந்த மாதிரி நேரத்தில் ஒரு நிறைய லாரியாக நிற்குது ரோட்டுக்கு ஓரமாக. அந்த லாரிக்கு பின்னாடி ஒரு இடம் பார்த்து காரை நிறுத்தி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு காரை நிறுத்தி வச்சுட்டாங்க. 3 பேரும் ஒரு 4:30 அப்போ இருக்கும். அவங்க 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள அறியாமலே தூங்கிடுறாங்க. 3 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 5 மணிக்கு மேலே 5:15 அந்த நேரத்தில் வந்து பின்னாடி உட்காந்துட்டு இருந்த செல்வம் மட்டும் எழுந்திரிச்சு நம்ம வந்து பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வெளியே எழுந்திரிச்சு போயிருந்திருக்காரு. அப்போ தூரத்தில் வந்து ஒரு தாத்தா, அந்த தாத்தா வந்து செல்வத்தை பார்த்து கையாட்டி தீப்பெட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. செல்வத்திட்ட வந்து தீப்பெட்டி இருந்திருக்கு. சரி தாத்தாவை நடக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இவர் தான் நடந்து போய் கொடுத்துருந்துருக்காரு. கொடுக்கும்போது கேட்டிருக்காரு, என்ன தாத்தா இந்த இருட்டில் வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னவும், நீ கூட தான் இருட்டில் வந்துட்டு இருக்க, நீ எங்கேருந்து வந்த நான் கேட்டேன், நான் என்னை மட்டும் எதுக்கு கேட்குறேன் அப்படின்னு அந்த தாத்தா ஒரு மாதிரி நக்கலாக பதில் சொல்லியிருந்திருக்காரு. சரின்னு சொல்லிட்டு தீப்பெட்டி கொடுத்துட்டாரு. அவரும் 2 பேரும் சிகரெட் பிடிக்கிறாங்க. அப்படின்னு நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ரோட்டில் நிறைய வண்டிகள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு. அப்பப்போ ஒவ்வொரு வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதில் வந்து ஒரு லாரி, டைம் வந்து ஒரு 5:30 இருக்கும். அப்போ ரோட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் ஒரு லாரி போயிட்டு இருந்திருக்கு. நல்ல வேகமாக போன லாரி எப்படி ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தா இவங்க கார் மேலே வந்து இடிச்சுதுன்னே தெரியல. அவ்வளோ ஸ்பீடில் வந்த லாரி ஓரமாக நின்று இவங்க காரில் இடிச்சு, இவங்க கார் முன்னாடி நின்றுட்டு இருந்த லாரியில் இடிச்சு ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட். இதை பார்த்த உடனே செல்வத்துக்கு வந்து பயங்கரமாக நடுக்கமாயிடுச்சு, கை காலம் நடுக்கமாகி ஒரு மாதிரி ஃபிட்ஸ் வர மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்க்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டை இவ்வளோ க்ளோஸாக இருந்து பார்க்குறாரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸுன்ற போது அவருக்கு ஏதோ உடம்புல பண்ணுது. ஓடி போய் பார்க்குறாரு. அந்த லாரி ஓடிட்டு வந்த அந்த டிரைவர்லாம் குதிச்சு ஓடி போயிட்டாங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்ணு முன்னாடி இப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவருக்கு இப்படி பதட்டமாக இருக்குது. யாருமே இல்லை. திரும்பி பார்த்தா அந்த தாத்தாவையும் காணோம். யாருமே இல்லை அந்த இடத்துல. தூரத்துல இருந்து நின்றுட்டு இருந்த அந்த ஒரு ரோட்டோரமாக நின்று இருந்த லாரியிலேருந்து கொஞ்சம் டிரைவர்ஸ் மட்டும் அவங்க ஓடி வந்திருந்திருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல போது இவர் வந்து ஃபோன் எடுத்து ஆம்புலன்ஸுக்கு கூட ஃபோன் பண்ணலையாம். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படி பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவங்க வந்து தான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் வர வச்சு இவங்க 2 பேரையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கூடவே இவரும் வந்திருக்காரு. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பார்க்கும்போது அவங்க வந்து உயிரோடு இருந்தாங்களா திட்டாங்களான்னு இவருக்கு எதுவுமே தெரியல. அவ்வளோ ரத்தத்தோடு அந்த பாடியை பார்க்கும்போது எப்படி அவருக்கு ஒன்றுமே புரியல. ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவரால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியல. இப்போ ரேவதிக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. ஏன்னா அவங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சரே கிடைக்கல. 5:30 6 மணிக்குள்ளே செத்துப்போன ஒரு நபர் எப்படி 4 மணிக்கே ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ரேவதியோட கணவனை வந்து ஹெல்ப் பண்ணி கேட்க முடியும்? As I said earlier, இந்த இன்சிடென்ட்டில் இறந்து போன அந்த 2 பேரோட ஃபிசிக்கல் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஆக்சிடெண்ட்டை அவங்களுடைய ஆஸ்ட்ரல் பாடி ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுச்சு. அதனால தான் அவங்க ஸ்பிரிச்சுவலி இவால்வ்ட் பர்சனான டாக்டர் ரேவதி கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டிருந்திருக்காங்க.